புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே. நெயில் பாலிஷ் இன்றைய காலத்து இளைஞர்களுக்கு அலங்கார பொருள்கள முதல் இடத்துல இருக்கிறது அந்த நெயில் பாலிஷ். இந்த நெயில் பாலிஷ்னால அதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும்னு தெரியுமா? மருத்துவர்கள் இதனுடைய பாதிப்புகளை கூறும்போது என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க இப்பவே இதை தூக்கி போட்டுருவீங்க. தலை சுற்று, தலைவலி, வயிற்றுப்போக்கு என்ன இது போன்ற ஒரு உடலை பலகீனமாக்குவதில் முதல் இடத்துல இந்த நெயில் பாலிஷ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இப்போ உள்ள தாய்மார்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தன்னுடைய பச்சிலை குழந்தைகளுக்கு நெயில் பாலிஷை போடுறாங்க, ஒரு அலங்காரத்திற்கு, ஒரு அழகிற்காக. ஆனா அது அறவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. காரணம், அந்த பிள்ளைகள் தன்னுடைய சாப்பிடும் போதும் யதார்த்தமாக வாயில தன்னுடைய விரல்களை வைக்கும் போதும் அதனுடைய ரசாயனம் கிட்டத்தட்ட 8 மணி நேரத்திற்கு பிறகு அது பயங்கரமாக இருக்குமா. அது ரொம்ப பயங்கரமான ஒரு எஃபெக்ட்ல ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதன் மூலியமா பூஞ்சை தொற்றுநோய் பரவக்கூடிய அதிகமான காரணம் இதுலதான் இருக்குதுன்னு சொல்றாங்க. தன்னுடைய நெகத்தை சுற்றி அதிகமான பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு பலவிதமான கருத்துக்களை பதிவிடுறாங்க மருத்துவர்கள். இஸ்லாத்தினுடைய பார்வையில பார்ப்போம். ஒரு மனிதனுக்கு தொழுகை எந்த அளவுக்கு முக்கியம்? அவன் சொர்க்கம் செல்றதற்கு முதல்ல கேட்கப்படக்கூடிய கேள்வி அவனுடைய தொழுகை தான். அந்த தொழுகையே இந்த நெயில் பாலிஷ் பாத்தில் ஆக்கிரும், ஒரு இல்லாம ஆக்கிரும். மிஃப்தாகுல் ஜன்னத்தி ஸலா, மிஃப்தாகு ஸலாத்தி அத்துஹுரும். சொர்க்கத்தினுடைய திறவுகோல் தொழுகையாக இருந்துச்சுன்னு சொன்னா அந்த தொழுகையினுடைய திறவுகோல் இந்த ஒழு தான், இந்த சுத்தம் தான். இந்த சுத்தமே இந்த ஒரு நெயில் பாலிஷ்னால பரிபூர்ணமா ஆகாது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பொருளான உறுப்புகள்ல முழுமையா படணும், ஆனா படுறதே இல்லை. அந்த நெயில் பாலிஷினுடைய ரசாயனம் தடுத்துருது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கொஞ்சம் நல்லா விளங்கிக்கோங்க. நம்மளுடைய உடலுக்கும் பாதிப்பு, அல்லாஹ்வினுடைய பொருத்தமும் கிடைக்கல. இது ரெண்டும் கிடைக்காத ஒன்றுக்கு ஏன் நம்ம ஆசைப்படணும்? இப்பவே எடுத்து வெளியே தூக்கி போட்டுருங்க. அல்லாஹுக்காக நீங்க தூக்கி போட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ் நீங்க எந்த அழகை நீங்க விரும்பினீங்களோ அதே அழகை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருவான். உங்களுடைய நூர் உங்களுடைய முகத்துல பிரகாசிக்க செய்யும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.